அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசினாவே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கடைபிடிக்கக்கூடிய ஒரு மகாவிரதம் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? 3 நாட்கள் தொடர்ச்சியா இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். அதுவும் வைகுண்ட தன்னைக்கு இறந்தால் நமக்கு சொர்க்க பதவி நிச்சயம் அப்படின்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா? கண்டிப்பா சொர்க்கம் கிடைக்குமா? சொர்க்கவாசல் திறந்ததுக்கு அப்புறம் வைகுண்ட ஏகாதசி என்று இறப்பவர்களுக்கு சொர்க்கம் கண்டிப்பா உண்டு. எப்படின்னா, அந்த இறை தூதர்கள் உங்களை சொர்க்கவாசல் வரையும் அழைச்சிட்டு போவாங்க. அங்கேயே பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே நரகத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம என்ன பாவங்கள் வேணாலும் செய்யலாம், நமக்கு சொர்க்கவாசல் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. வைகுண்ட ஏகாதசி என்று அந்த முறையாக நம்ம அறம் சார்ந்த நிகழ்வுகளை செய்து தான தர்மங்களை செய்து மக்களுக்கு உபயோகமாக இருந்தால் மட்டுமே அந்த நேரம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இறைவன் நமக்கு முக்தி மோட்சத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால வைகுண்ட ஏகாதசிக்கு 3 நாள் தசமி அன்னைக்கு ஒரே ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு உபவாசம் ஆரம்பிச்சு ஏகாதசி முழுமைக்கும் தண்ணீரும் 7 முறை துளசி இலையை மட்டும் அருந்தி, அடுத்து துவாதசி அன்னைக்கு காலையில நிறைய காய்கறிகள் போட்டு ஒரு கூட்டு வச்சு அதில் முக்கியமாக அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் கட்டாயம் இடம்பெற வேண்டும். சாயந்தரம் பகல் பூரா தூங்காம நைட்டு பூரா விழிச்சிருந்து நிறைய சினிமா படங்கள்லாம் பார்க்காம பரமபதம் விளையாடுங்க. இந்த பரமபதம் வைகுண்ட ஏகாதசி என்னைக்கு விளையாண்டா என்னென்ன மாதிரியான பலன்கள் உண்டு அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு தனி பதிவாகவே நான் கொடுக்குறேன். வைகுண்ட ஏகாதசி முழிச்சிருக்கணும். இறைவனுடைய திருநாமத்தை, மகாவிஷ்ணுவின் திருநாமத்தை சொல்ல வேண்டும். மறுநாள் துவாதசி மாலையில அந்த விரதத்தை நிறைவு செய்யுங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் கண்டிப்பாக கிடைக்கும். வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை இந்த வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல், பெருமாள் சொர்க்கவாசலுக்குள்ள போகக்கூடிய நிகழ்வு அப்படின்னு இருக்கு. சரி, வீட்டுல சொர்க்கவாசல், நம்ம வெளியில கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே எப்படி சொர்க்கவாசலுக்குள்ள போயிட்டு வரலாங்கிறத அடுத்த பதிவுல பார்ப்போம். நன்றி.